ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் கிரேவி பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ரோட் சைட் முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி பண்றாங்கன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு கோஸ் குட்டி குட்டியா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஒரு பவுல்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த கோஸ் எடுத்து சேர்த்துக்கணும். இதை சேர்த்த அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது கூட சோயா சாஸ் ஆட் பண்றேன். இது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காலிஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் தான், வேற எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. இதுலயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோஸ் கூட இது எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். கோஸ்ல இருந்து ஆல்ரெடி தண்ணி வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னு நினைச்சா நீங்க இது கூட இன்னும் 1 ஸ்பூன் கூட காலிஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் குட்டி குட்டியா ஒரு உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இது ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும். அதுவே நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சோன்னாலும் இது நமக்கு சரியாக வராது. அதனால நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா இது கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும். பாருங்க, இது போல் கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம திருப்பி திருப்பி விடணும். இந்த சைடு வெந்ததும் அந்த சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். வெந்ததும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே போல தான் நான் அடுத்ததும் பண்றேன். பிடிச்சு வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையுமே இதே போல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதை போட்டு நம்ம ரொம்ப வதக்க வேணாம். ஓரளவு கண்ணாடி படம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதையும் இதோடையே சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இல்லை உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்காதுன்னா கூட அதை நீங்கள் தக்காளியை கூட அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். நான் இதில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே அதில் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில், அந்த காலிஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன்.
அந்த தண்ணியை இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதோட சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரேவி ரொம்ப அதிகமாக வேணும்னா கூட அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த கோஸ் உருண்டை, அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கிரேவியில் நம்ம போட்டுடலாம். இதோட சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிரேவி எல்லாமே இதில் நல்லா ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ இது பார்க்க நல்லாவே இருக்கு, நல்லா ரெடி ஆயிடுச்சு. கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி அதையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இதை நம்ம அழகா சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு, எக் ரைஸ்க்கு, இல்லைன்னா குஸ்கா, வெஜிடபிள் ரைஸ் இதுக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.